2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. ஹரிஸ் கல்யாண் நடிப்பில் வெளியான பார்க்கிங் படத்திற்கு சிறந்த தமிழ் படம் உட்பட 3 தேசிய விருதுகள் அறிவிப்பு. பார்க்கிங் படத்தில் நடித்த MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது. சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை வென்றார் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது வாத்தி படத்திற்காக GV பிரகாஷுக்கு அறிவிப்பு. ஏற்கனவே சூரரை போற்று படத்திற்கு தேசிய விருது வாங்கியுள்ள நிலையில் மேலும் ஒரு விருது. ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது அறிவிப்பு. மலையாளத்தில் வெளியான உள்ளொழுக்கு படத்திற்காக ஊர்வசிக்கு தேசிய விருது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஷாருக் கான் மற்றும் 12th ஃபெயில் பட நடிகர் விக்ராந்த் மாசிக்கு பகிர்ந்தளிப்பு. அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்திற்காக ஷாருக் கானுக்கு தேசிய விருது. தேசிய விருது கிடைத்தது குறித்து நடிகர் ஷாருக் கான் வீடியோ பதிவு. படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்ட நிலையில் கையில் கட்டுடன் தோன்றும் வீடியோவில் ரசிகர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சி. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது ராணி முகர்ஜிக்கு அறிவிப்பு. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நோர்வே படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு தேசிய விருது. 12th ஃபெயில் படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிப்பு. வறுமையில் இருந்து IPS அதிகாரியாக உயர்ந்த மனோஜ்குமார் சர்மாவின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் 12th ஃபெயில். பாலையா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படம் சிறந்த தெலுங்கு படமாக அறிவிப்பு. பாலையா படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு 2 தேசிய விருதுகள் அறிவிப்பு. சிறந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவிற்காக தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தேசிய விருது. நான் ஃபீச்சர் பிலிம் பிரிவில் தமிழில் வெளியான லிட்டில் விங்ஸ் குறும்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருது. ஆங்கிலத்தில் வெளியான தி டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆவண படத்திற்கு சிறந்த கலை கலாச்சார படத்திற்கான தேசிய விருது. தேசிய விருது வென்றதை நம்ப முடியவில்லை என பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மகிழ்ச்சி. படத்திற்கு திரைக்கதை தான் மிக முக்கியம் என கருத்து. அவங்களுக்கு எவ்ரி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான். ஸோ அது அச்சீவ் பண்ணோம். அண்ட் நிறைய படங்கள் இப்போது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. பார்க்கிங் திரைப்படம் பல தடைகளை தாண்டி மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக நடிகர் ஹரிஸ் கல்யாண் மகிழ்ச்சி. MS பாஸ்கர் ஒரு நடிப்பு அரக்கன் எனவும் புகழாரம். பார்க்கிங் படத்திற்காக துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. படக்குழுவினர் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நடிகர் MS பாஸ்கர் நெகிழ்ச்சி. படத்திற்கான சிறந்த துணை நடிகர் விருது தேசிய அளவிலான விருது 71வது தேசிய விருதுகள் எனக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. சிறந்த இசையமைப்பாளராக தேர்வானதற்காக மிகவும் நெகிழ்ச்சி அடைந்து நன்றி தெரிவிப்பதாக GV பிரகாஷ் அறிக்கை. வாத்தி படத்தில் என்னை தேர்ந்தெடுத்த சகோதரர் தனுஷுக்கு சிறப்பு நன்றிகள் என கருத்து. தவறான கருத்துக்களை பரப்பும் தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு விருது வழங்கி கேரளா அவமதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் அரசியலமைப்பின் மதிப்புகளை பாதுகாக்க குரல் எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தல். பொதுமக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1256 உயர்தர மருத்துவ மையங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் முகாம்கள் நடத்த ஏற்பாடு.
எங்களுக்கு துணை நிற்பது பாஜக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு எனவும் விமர்சனம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் 3ஆம் கட்ட பயணத்தை வரும் 11ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆகஸ்ட் 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி தளி தொகுதியில் தொடங்கி 23ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் ஏபிஎஸ் சுற்றுப்பயணம். தமிழகத்தில் நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக ரயில்வே பணிகளில் தாமதம். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவை நோக்கி நிலைநிறுத்த உத்தரவிட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெத்வதேவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை என விளக்கம். இந்தியா இனி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை என கேள்விப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. அப்படி நடந்தால் உண்மையில் அது நல்ல நடவடிக்கை எனவும் கருத்து. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் அரசியல் தலைவர்களின் பெயர் இடம்பெறக்கூடாது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு திட்ட விளம்பரங்களில் யாருடைய படம், பெயர் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் விளக்க மனு தாக்கல். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி பதவியில் உள்ள முதலமைச்சரின் படங்களை பயன்படுத்தலாம் என திமுக எம்பி வில்சன் வாதம். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் தகனம். இறுதிச் சடங்கின் போது கவினின் உடலை கண்டு கதறி அழுத குடும்பத்தினர். கவின் ஆணவ கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிசிஐடி. புகார் அளித்தவர்கள், சாட்சியம் வழங்கியவர்கள் என பலருக்கும் திங்கட்கிழமை முதல் சம்மன் அனுப்ப திட்டம். ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் விரைவில் கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தரப்படும். ஐடி ஊழியர் கவின் கொலை குறித்து விசாரிக்கும் தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் தமிழ்வாணன் உறுதி. மத்திய அரசு உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஐடி ஊழியர் கவினை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டியதாக அவரது தந்தை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு. காசி பாண்டியன் குறித்து கவின் தந்தை சொல்லும் தகவல் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என விளக்கம். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விழுப்புரம், ஜெயங்கொண்டம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இரவில் கனமழை. காற்று, இடி, மின்னலுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். வேட்புமனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேகா மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். 500 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் சுத்தம் செய்யப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைப்பு.
சென்னையிலிருந்து 191 பயணிகளுடன் குவைத் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. ஓடு பாதைக்கு செல்லும் முன் பிரச்சனை கண்டறியப்பட்ட நிலையில் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட விமானம். ஆயிரத்து 33 காலி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகள் ஆகஸ்ட் 4 முதல் 10 வரையிலும் 2ஆம் கட்டமாக 17, 18 ஆகிய தேதிகளிலும் நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவும் சூழலில் நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. முதல்வர் ஸ்டாலினிடம் நலம் விசாரித்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாக விளக்கம். பாமக மகளிர் மாநாடு அழைப்பிதழிலும் அன்புமணி பெயர் தவிர்ப்பு. பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அன்புமணி பெயர் புகைப்படம் இடம்பெறவில்லை. பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என OPS கேட்கவில்லை, கேட்டிருந்தால் ஏற்பாடு செய்திருப்பேன் என நைனா நாகேந்திரன் விளக்கம். OPS விரும்பினால் வரும் 26ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்ய தயார் என உறுதி. அரசியலில் ஆட்சி மாறாது காட்சி மாறும் என்பதற்கான சில சந்திப்புகள் தமிழகத்தில் நடந்து வருவதாக செல்வ பெருந்தகை கருத்து. OPS மற்றும் தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்ப்பது குறித்து காங்கிரஸ் மற்றும் திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என விளக்கம். தமிழக மீனவர்களுக்கு 2 வாரத்தில் லைஃப் ஜாக்கெட்டுகளை வழங்க வேண்டும். மீன்வளத்துறை செயலருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 பேரை கைது செய்த CBCID போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைப்பு. ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு வருகிற 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையில் இருந்து 900 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறப்பு. காஞ்சிபுரத்தில் பிரபல பிரியாணி கடை பிரியாணியில் பூச்சி இருந்ததாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். சாப்பிட்ட உணவிற்கு பணம் தராமல் பூச்சி கிடப்பதாக கூறி வாடிக்கையாளர் மிரட்டியதாக பிரியாணி கடை உரிமையாளர் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தனியார் பேருந்து மோதி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்த சோகம். தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை தேடி வரும் போலீசார். ஈரானுடன் வர்த்தகம் செய்த இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது பற்றி ஆராய்ந்து வருகிறோம். வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கருத்து. பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் MP பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் இன்று அறிவிப்பு. குற்றச்சாட்டுகள் மூலம் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை அச்சுறுத்த தொடங்கியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் கருத்து. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை தவிர்த்துவிட்டு தேர்தல் ஆணைய ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். ராப் பாடகர் வேடன் மீது இளம்பெண் மருத்துவர் பாலியல் புகார் அளித்த விவகாரம். முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் வேடன் மனு தாக்கல்.